அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஒரு கூட்டத்தில் ஒரு அறிஞர் உரையாற்றினார். உரையாற்றி மேடையை விட்டு கீழே இறங்கிய பிறகு ஒரு தோழர் அவரை சந்தித்து அவரை கடுமையான வார்த்தைகளினால் விமர்சனம் செய்தார், திட்டினார். நீங்கள் சொல்லிய கருத்து சரியல்ல, நீங்கள் இப்படி பேசியிருக்க கூடாது என்ற ரீதியில் மிக கோபமாகவும் எரிச்சலாகவும் உயர்ந்த தொனியிலும் அந்த பேச்சாளரை கடுமையாக தாக்கி பேசினார். இப்படி பேசியதும் மிகப்பெரிய கூட்டம் அந்த இருவரையும் சூழ்ந்து கொண்டது. என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று மக்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக கூடிவிட்டார்கள். நிலைமையின் தீவிரவாதத்தை பேச்சாளர் உணர்ந்தார். இவருடைய வாதத்தில் எந்த அறிவுபூர்வமான வாதமும் எதுவும் இல்லை. அவர் எடுத்து வைத்த விமர்சனத்தில் எந்த அறிவு ரீதியான எந்த குற்றச்சாட்டையும் சொல்லவில்லை. வெறும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். அவர் இன்னொரு இயக்கத்தை சார்ந்தவர். ஆகவே அந்த இயக்கத்தினுடைய காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் இதனை பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டார். அடுத்தபடியாக அவருடைய பேசுகிற முறை, அவருடைய குரலினுடைய அளவு இவையெல்லாம் சகிக்கும்படியாக இல்லை. ஆக இப்படிப்பட்டவரிடத்திலே நாம் எதிர்வாதங்களை எடுத்து வைத்தால் அது சண்டையில்தான் போய் முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டு மௌனமாக இருந்து விட்டார். கடைசி வரை எதுவுமே பேசவில்லை. அந்த பேச்சாளரோடு வந்த அந்த தோழர்கள், நண்பர்கள் அவருக்கு பதில் சொல்ல முனைந்தார்கள். அவர்களையும் கையை அமர்த்தி நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், சும்மா இருங்கள் என்று அவர்களையும் அடக்கிவிட்டார். பேச்சாளரை விமர்சனம் செய்த அந்த தோழர் பேசிக்கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் பேசி அவராகவே கடைசியிலே ஓய்ந்தும் விட்டார். யாரும் பேசல, அவராக பேசிட்டு இருக்கார். எவ்வளவு நேரம் பேச முடியும்? திருப்பி பதில் சொன்னால்தான் பேச முடியும். பேசவே இல்லை, ஓய்ந்து விட்டார். மக்களும் ஏதோ நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்தவர்களுக்கு மக்களுக்கும் சோர்வு ஏற்பட்டு விட்டது. பெருசா ஒன்னும் சண்டை கண்டெல்லாம் ஒன்றும் வரல என்று மக்களும் ஓய்ந்து விட்டு கூட்டத்தை விட்டு கலைந்து சென்று விட்டார்கள். இப்போது அங்கே ஒரு பெரிய ஒரு மோதல் தவிர்க்கப்பட்டது. இவரும் பதில் சொல்லி இருந்தால் ஒரு பெரிய சண்டை நிகழ்ந்திருக்கும், பிரச்சனையாக இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க, யாருங்க இந்த மாதிரி சண்டை போட்டது? இப்ப பேசினார் இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே, அவர் தான் இப்படி சண்டை போடுறாரு. அப்படியா? அங்க பெரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொன்னாரு, இங்க இப்படி சண்டை போடுறாரு என்று சொல்லி இவருடைய மரியாதையும் குறைந்து போயிருக்கு. ஆகவே இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எல்லா விஷயத்திற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அறிவுபூர்வமான வாதங்கள் எடுத்து வைக்கப்படும் என்றால் அதற்கு பதில் சொல்லலாம். ஆனால் வெறும் உணர்ச்சிகளை கொட்டக்கூடிய இடத்திலே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. திருமறையிலே ஒரு வசனம், ஒய்தா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. இந்த மூடர்கள் உங்களோடு பேச நேர்ந்தால் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லிவிடுங்க. யாராவது முட்டாள்தனமா உங்களோட வந்து பேசினான்னா அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காத, இந்தாப்பா உனக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிடு என்று திருமறை சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் என்ற தோழரும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு ஆள் வருகிறார், வந்து அபூபக்கரை கடுமையாக திட்டி பேசுகிறார். அபூபக்கர் அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார். நபிகள் நாயகம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். பின்னர் கேட்டார், ஏன் என்கிட்ட உட்கார்ந்து இருந்தீங்க, ஏன் எழுந்து போயிட்டீங்க என்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆரம்பத்தில் நீர் அமைதியாக இருந்தீர், பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தீர். அப்போது இறைவன் உம்மோடு இருந்தான். எப்போது நீ அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தீரோ அப்போது அங்கே ஷைத்தான் வந்து விட்டான். ஆகவே சாத்தான் இருக்கிற இடத்தில் எனக்கு என்ன வேலை என்று நான் போய்விட்டேன் என்று அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆக நம்மை திட்டுபவர்கள், ஏசுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதில் சொல்லுவதுதான் தவறு. பலர் எண்ணுகிறார்கள், ஏட்டிக்கு போட்டியாக பேசிவிட வேண்டும், இல்லாவிட்டால் நமக்கு அவமானம் என்று பலர் கருதுகிறார்கள். என்ன இவ்வளவு உங்களை பேசிட்டு போயிட்டான், நீங்க பாட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க என்று சொல்லிவிடுவார்களோ என்று பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அறிவுபூர்வமான விமர்சனங்கள் எடுத்து வைத்தால் பதில் சொல்லுங்கள். அதுவும் அமைதியாக சொல்லுகிற போது மட்டுமே பதில் சொல்லுங்கள். எரிச்சலும் கோபமும் கடந்து பேசுகிற பேச்சுக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இந்த அறிஞர் மௌனம் காத்தாரோ, மௌனம்தான் அவர்களுக்கு மிகச்சிறந்த பதில். அதுதான் மிகச்சிறந்த சாட்டை அடியாக அவர்களுக்கு அமைய போகிறது. ஆகவே எல்லா நிலைகளிலும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய சமயம் இல்லை. சில சமயங்களிலே மௌனத்திற்கு இருக்கிற சக்தி வேறு எதற்கும் கிடையாது என்பதனை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது.